அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7563. அதே மாதிரி போன வாரம் என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3456 7563. இதில் எப்படி கணக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்குறது. நம்ம நேற்று வந்து 228 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்த்துருந்தோம். 228 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 254 அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தோம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 563 563 அப்படி அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இறங்கியிருக்கு 563. ஓகேவா? ஸோ அதுக்கு கீழே காப்பி ரிசல்ட்டாக வந்தால் இங்கே இருக்கிற 563 563 அப்படிங்கிறது நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டில் கிடச்சிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி எந்த ஃபார்மேட்டில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 563னா 497 497 அந்த பேட்டர்னுக்கு கீழே அந்த எடுத்ததுக்கு நம்பருக்கு கீழேனா 497 அப்படிங்கிற எண்ணு நம்மளுக்கு இருக்குது. 497 வரலாமா இல்லை வந்து என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ பொதுவாகவே நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ எடுக்கிறது இல்லை. இப்போ என்ன விஷயங்கிறத பார்ப்போம். 7க்கு 0 0க்கு 4 4க்கு 5 5க்கு 3 4 5 3 4க்கு 5 5க்கு 3 7க்கு 0 0க்கு 4 ஸ்ட்ரைட்டாக வந்து 0க்கு 4 0க்கு 4 4க்கு 5 5க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 5க்கு 3 அப்படின்ட்டுருக்கு. அப்படின்னா 3க்கு வந்து 0 இல்லை 3க்கு வந்து 8 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்தால் நம்மளுக்கு சி போர்டில் 8 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. சி போர்டில் 8. ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா 303 856 8 5 6 8க்கு 5 6 6க்கு 9 தான் போகணும். இதில் வந்து 303 ஒரு பேர் 303 அப்புறம் 3க்கு 8 ஸ்ட்ரைட்டாக 8க்கு 5 5க்கு 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணி வச்சு ஒரு எண் ப்ளஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு எப்படி இதில் கிடைக்கணும் வரணும் அப்படிங்கிறத பார்ப்போம். 5க்கு 0 அப்படின்னா 6க்கு வந்து நம்மளுக்கு 1 3க்கு 8 8க்கு 5 5க்கு 6 அப்போ நம்மளுக்கு 6க்கு ஒரு வேளை 2ஆக இருக்கலாமா அப்படிங்கிற. ஏன்னா பி போர்டில் எல்லா நம்பருமே வந்துருச்சு. 1லேருந்து 0 வரைக்கும் எல்லா நம்பருமே கண்டினியூவாக வந்துருச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 6க்கு 0 இல்லை 6க்கு 8 856 3856 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 6 ரொம்ப நாள் கழித்து போர்டில் இறங்கியிருக்கு. 6க்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு 2 வரலாங்கிற மாதிரி தோணுது. 2 தான் இந்த 6க்கு வந்து 2. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8. ஓகேவா? 3க்கு 8 8க்கு 5 5 856 6க்கு 2. ஓகே, அது தெளிவாக இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 7715 8க்கு 7 7க்கு 1 1க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1க்கு 5 5க்கு 3 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. அப்படின்னா நம்மளுக்கு ஏ போர்டில் 3. ஸோ நம்மளுக்கு 328 அப்படிங்கிற ஒரு எண்ணோட நம்ம வந்து இந்த கணிப்பை முடிச்சுவோம். 328 பாக்ஸ் முடிஞ்சு. ஓகேவா? சரி, இப்போ ஒரே ஒரு எண்ணு சப்போர்ட்டாக என்ன சப்போர்ட் பொதுவாகவே 563 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு வந்து பவர் நம்பரில் வந்து நம்மளுக்கு கணக்கு வச்சா 8 9 6 896 அப்படிங்கிறது பவர் காமனாக. 5க்கு வந்து மிரர் நம்பர் அப்படின்னா 5க்கு வந்து 8 6க்கு வந்து 9 3க்கு வந்து 6
ஓகேவா? இப்போ இந்த 5க்கு வந்து 8 வராமல் 9 வந்து, 6க்கு வந்து 9 வராமல் 0 வந்து, 6க்கு வந்து 6 வராமல் 7 வந்தால் 907 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கிது. சரியா? ஸோ அப்படிங்கும்போது டேரெக்டாகவே மோஸ்ட்லி பவரில் டேரெக்டாலாம் வராது. இப்போ இந்த 1க்கு வந்து பவர் பார்த்திங்கன்னா 4 தான். 5க்கு வந்து 6 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிட்டாங்க. 5க்கு வந்து 3. 5க்கு 3 வந்து பவர் கிடையாது. 5க்கு 2 தான் பவர். அப்படிங்கும்போது எல்லாம் ஓரளவுக்கு கிராஸாக நம்மளுக்கு வருது. அப்படின்னா 1க்கு 5 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா 1க்கு 5 அப்படின்னா அப்போ 5க்கு வந்து 7. இப்போ இந்த ஒரு பேட்டர்னில் பார்ப்போம். 5 6 3 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா 5க்கு 8 வராமல் 9, 6க்கு வந்து 9 வராமல் 0, 3க்கு வந்து 7. ஸோ 907 அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். அவ்வளோதான். 907 இது வந்து 6க்கு வந்து 0, 3க்கு வந்து 7 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு நம்ம பார்க்குறோம். இவ்வளோ தான். சரி, இது ஏற்கனவே நம்மளுக்கு வந்த ரிசல்ட் மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி இருந்தால் மிரர் நம்பரில் பேட்டர்ன் எடுக்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 807 இருக்குது. நான் இன்றைக்கி சொல்கிறது 907ன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல 901 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி வேணாலும் வந்து நம்மளுக்கு மாறி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்புகளில் பார்க்குறோம். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தியில் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஏபியில் டபுள்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா 7849 ஒரு பேரா 7 8 4 9 3 7 7 8 அப்படிங்கிற மாதிரி இந்த 7 8 அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். 7 8 ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அதாவது பிசியில் அந்த 78 நம்மளுக்கு டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லையும் 78 வந்திருக்கு. அப்படிங்கும்போது இதில் என்ன வராதது ஏபியில் நம்மளுக்கு 78 அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அப்படின்னா இந்த பேர் படி பார்த்தா ஏபியில் 78 அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம சேர்த்துக்கணும். ஏபி 78. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏபிஏசிபிசி அப்படிங்கிறத கணிப்பு பார்த்துருவோம். இப்போ ஏபி ஏசி பிசி 28 82 07 70 38 83 78 87 இவ்வளோ தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் 8. அவ்வளோதான். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 7. இவ்வளோ தான் இன்றைக்கி ஒரு கணிப்பு. நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய இன்னைக்குடைய வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணலை, ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக 2:30 மணிக்கெலாம் சொன்னாங்க. ஒரு நண்பர் 2:30 மணிக்கு போஸ்டிங் போட சொன்னார். நான் 2:30 மணிக்கே கரெக்டாக போட்டுறேன். அனைவரும் வந்து ஜாயின் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.